லாஸ்ட் 6 balls 30 runs to win. ஒரு பக்கம் வந்து ஜேக்கப் பத்தலோட ஒரு வெறித்தனமான இன்னிங்ஸ், இன்னொரு பக்கம் வந்து வாங்கடே கிரவுடோட ஒரு சியர். நம்ம விக்டரிக்கு ரொம்ப க்ளோஸ் போயிட்டோம், ஆனாலும் வந்து தோல்வியும் ரொம்ப தூரத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனு. அந்த ஒரு சுச்சுவேஷன் லைக் 17th ஓவர் முடிஞ்சு பாக்குறப்போ, மேட்ச் பாக்குறப்போ வந்து பரமா உயிர் பயத்தை காட்டுறாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒரு குரூஷியல் எக்ஸ்ட்ராடனரி ஓவர் ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் கிளச் ஓவர் ஃப்ரம் ஹர்திக் பாண்டியா, இதுதான் வந்து நமக்கு மேட்சை சீல் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் உண்மையா. நம்ம இதை பத்தி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். வெல்கம் டு பியாண்ட் மவுண்டன்ஸ் கிரிக்கெட். அதான் நான் பாலா சொன்ன மாதிரி நம்ம வந்து 253 ரன்ஸ் அடிச்சோம், 254 டு வின். நிறைய பேர் பாக்குறப்ப என்ன நினைச்சிருப்பாங்கன்னா 254 ஈஸியா வின் பண்ணிடலாம், இதெல்லாம் என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க. பட் ஆன் பிச் ரிப்போர்ட் சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க, இந்த பில்டர் ஆஃப் த விக்கெட் ஈஸியா இருக்க போகுது, பேட்டிங் ட்ராக் பாட்டா விக்கெட், ஸ்பின்னுக்கு ஆஃபரே இல்லைங்கிறதுலாம் கிளியரா சொல்லியிருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்க போகுதுங்கிறது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஃப்ரம் ஜேக்கப் பத்தில், அதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இனிஷியல் தாட்ஸ் நீ ஷேர் பண்ணு. என்ன கொஸ்டின் எனக்கு வைக்கணும்னா, சூரியகுமார் யாதவ் வந்து ஹாரி ப்ரூக்ட கேட்டதா சொன்னார்ல, அதே கேட்குறேன். எவ்வளவுதாண்டா இன்னும் உங்களுக்கு ரன் அடிக்கணும்? இந்த 253 பத்தலையா? ஸோ அதாவது ஒரு அப்சல்யூட் பிளாக் பஸ்டர் இன்னைக்கு. அதாவது ஒரு சூப்பர் கேம், பக்கா என்டர்டைன்மெண்ட் அட் வான்கடே. அந்த கிரவுட் பிகைண்ட் சரியான கேமு. நீ சொன்ன மாதிரி நான் தான் சொன்னேன்ல, லைக் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 253 இது. நான் அப்ப சொன்னேன் we are 15 to 20 ரன் ஷார்ட். ஐடியலி 270 அடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இதுல நம்ம அடிச்சிருக்கணும் ஆக்சுவலா 270 இது. பட் ஸ்டில் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், இந்த மேட்ச் நம்ம டிஃபெண்ட் பண்ணிடுவோம். அண்ட் திஸ் இஸ் அன் ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட். பாஸ்ட் 12 years நான் கூட லாஸ்ட் இது சொல்லியிருந்தேன், ஆமா, சேசிங் டீம் அட் நைட் கேம்ஸ் இன் நாக் அவுட் மேட்சஸ். இதுவரையும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மித்தையும் நம்ம பிரேக் பண்ணிட்டோம். அதாவது எனக்கு நீ இந்த இந்த ஷார்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணி இந்த நான் கேட்டிருந்த இதே கேள்வியை பிரேக் பண்ணுவோன்னு சொன்னேன், சொன்ன மாதிரி நடத்தியும் காட்டிட்டாங்க இந்தியா. அதேதான். சரி, நம்ம டீம் வந்து அந்த மித்த எல்லாமே பிரேக் பண்ணிட்டே வரோம். 180 இது வரையும் வேர்ல்டு கப்ல வந்து நம்ம சேஸ் பண்ணதே இல்லைன்னு. போன மேட்ச் ஈடன் கார்டன்ல ஜெயிச்சிட்டோம். இது வரையும் வந்து டீம் வந்து இது ஸ்டாட்ஸ் படி பார்த்தா நாக் அவுட் மேட்சஸ்ல செகண்ட் டீம், பேட்டிங் செகண்ட் டீம் தான் ஜெயிச்சிருக்கு, டிஃபெண்ட் பண்ணி டீம் ஜெயிச்சது இல்ல நைட் மேட்சஸ் பொறுத்த வரையும். அப்படிங்கிற போது அந்த மித்தையும் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். அண்ட் அஹமதாபாத் பிச்ல நம்ம வந்து ஃபைனல் தோத்துருவோங்கிற ஒரு இது அந்த எல்லாம் மெத்தியும் பரவலா பிரேக் பேசிட்டு பண்ணுவாங்க. இருக்காங்க. அதுவும் பிரேக் ஆகும். இப்படே வெல்லும். இந்த டீம் ஜெயிக்கலன்னா எப்படே வெல்லும். அதான் என்னை பொறுத்த வரையும். இந்த டீம் நம்ம ட்ரஸ்ட் யுவர் டீம். வி ஆர் a வெரி குவாலிட்டி சைட். நான் ஏன் சொன்னேன் தெரியுமா, இந்த மேட்ச்ல வந்து எனி டீம் 3 ஓவர் 45 ரன் 5 விக்கெட் கையில் இருக்கும் போது எந்த டீமா இருந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு பெல்ட் ஆஃப் த விக்கெட்ல சேஸ் பண்ணிடணும். அங்கதான் ஒருத்தன் இருக்கான், பும்ராங்கிற ஒரு கிளச் கார்டு அவன். அதாவது ஒரு நேஷனல் ட்ரெஷர். விராட் கோலி சொன்ன மாதிரி, அஸ்வின் சொன்ன மாதிரி, ஒரு சீட் கோட், லிட்ரலி ஒரு சீட் கோட். இந்த மாதிரி பிச்சில் 4 overs 33 for 1. என்ன மாதிரி ஒரு பவுலிங்! த மேஜிக் ஆஃப் ட்விஸ்ட். என்ன இது! கம்ப்ளீட் ஃபுல் ஸ்ட்ரைட், ஃபுல்லர் யாக்கர் தான் எல்லாம். பேங்க் ஆன் யாக்கர்ஸ் வித் ஃபேஸ் ஆஃப் அண்ட் ஃபேஸ் ஆன் டெலிவரி. அந்த மாதிரியான வேரியேஷன் ப்ரெடிக்டே பண்ண முடியல. அதாவது எங்க மேட்ச் விட்டாங்கன்னா பும்ராவை த்ரூ பண்ணிட்டு நம்ம அடுத்த பார்ப்போம்னு இது பண்ணாங்க. அதான் கேட்கலாம்னு நினைச்சேன் உங்ககிட்ட. ஆக்சுவலி அதுதான் நான் 2024 கேட்கலாம்னு நினைச்சேன். அதுதான் ஆக்சுவலா 2024லயுமே பும்ராவை விட்டுட்டு பண்ணலாம்னு நினைச்சாங்க, காலியாச்சு. இங்கேயும் அதே தான் அங்கேயும் ஹர்திக் பாண்டியா தான், இங்கேயும் ஹர்திக் பாண்டியா தான். அதே அங்கேயும் ஹர்ஷ்தீப் சிங். குடோஸ் டு ஹர்ஷ்தீப் சிங் ஆல்சோ. ஒரு 1 பேட் பால்ல போச்சு 6 தவிர, அந்த 16 ரன்ல கூட ஒரு எட்ஜ்ல 4 போச்சு, ஒரு 6 போச்சு. மிச்சதெல்லாம் ரன்னிங். இது பேங்க் ஆன் இஸ் வைட் ஆன் யாக்கர்ஸ் எல்லாமே. எக்ஸலண்ட் அவுட் ஸ்விங். ஹர்திக் பாண்டியா லிட்ரலி அவர் ஒரு கிளச் கார்டு. உண்மையா சொல்ல போனா ஹர்திக் பாண்டியா லைக்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் டீம் பிளேட் இன் திஸ் ஹை ஸ்கோரிங் வென்யூஸ் இன் ஐபிஎல். இந்த மாதிரி இதுல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் வான்கடேல வந்து அவ்வளவு மேட்சஸ் ஆடி இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு தெரியும், பும்ராக்கு தெரியும், ஹர்ஷ்தீப் சிங் தெரியும். ஹோம் கிரவுண்டு எவ்வளவு ரன்ஸ் இவங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பிச்சை பொறுத்த வரையும் 250 மினிமம் தேவைன்னு அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கும் போதே இருக்கும். வந்து ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டார் 8 ரன்ஸ்க்கு பும்ரா. அடுத்த ஓவர் 16 ரன் போச்சு. பட் ஒரு 2 பேட் பால்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் இதை பொறுத்த வரையும். பட் அதுக்கு அடுத்த ஓவர் பும்ரா வந்து 6 ரன்னுக்கு போட்டாரு. அடுத்த ஹர்திக் பாண்டியா 9 ரன்னுக்கு முடிச்சு மேட்ச் சீல் பண்ணி விட்டு போயிட்டாரு. சோ தூபே அந்த ஒரு இது அந்த லாஸ்ட் ஓவர் 30 ரன் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியாவோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாரு. எங்க அந்த ரன் அவுட் எங்க ஸ்ட்ரைக்கர் ரெண்டுக்கு த்ரோ பண்ணாரு. அங்கதான் ஹர்திக் பாண்டியாவோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இன்டெலிஜென்ஸ் காமிக்குது. அந்த கேம் அவேர்னஸ். அண்ட் கிரெடிட் கோஸ் டு அக்சர் பட்டேல். எக்ஸலன்ட் ஃபீல்டிங். இன்னைக்கு மேட்ச் ட்ரைனிங் மூமெண்டே வந்து அந்த வில் ஜாக்ஸ் கேட்ச் ஹர்ஷ்தீப் சிங் போட்டது.
பேங் ஆன். ஆக்சுவலா அவர் ஒய்டு போனாலும் கண்டினியூஸ் வித் அகைன் வந்து ஒய்டு ரவுண்ட்ல தான் போட்டு அந்த இது பண்ணாரு. என்ன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாரு அக்ஷர் பட்டேல். இந்த கேட்ச அழகா வந்து தூபேக்கு இது பண்ணி கொடுத்தாரு இதா இருக்கும்போது. அண்ட் ஃபர்ஸ்ட் கேட்சுமே சூப்பர் கேட்ச். எப்போ எவ்வளவு ஆல்மோஸ்ட் 24 மீட்டர்ஸ் 24 கவர் மீட்டர் பண்ணியிருந்தாரு. 24 மீட்டர்ஸ் கவர் பண்ண புரிஞ்சது. அதான் இப்போ நீ இதெல்லாம் சொல்லும் போது நம்ம நம்ம இந்த இன்னிங்ஸை பத்தி பேசுறதுனால அடுத்து நான் ஜேக்கப் பத்தல் பத்தியே கேட்கிறேன். அவருக்கு என்ன ஒரு 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 ஜெனரேஷனல் டேலண்ட்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2 months முன்னாடி தான் வந்து சிட்னி கிரவுண்ட்ல ஒரு டெஸ்ட் வேற ஃபார்மேட்ல ஒரு செஞ்சுரி, அதை முடிச்சுட்டு இங்க வந்தா இங்க வேர்ல்ட் கப் மாதிரி T20 வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு இடத்துல, அதுவும் குரூஷியல் செமிஃபைனல், அது அவங்க ஆரம்பிச்ச அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரன் ஸ்கோரிங் நல்லா போயிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் விக்கெட் காலம்ல நிறைய விக்கெட்ஸ் போயிருந்தது. ஹாரி புரூக் அவுட் ஆயிட்டாரு, ஃபில் சால்ட் அவுட் ஆயிட்டாங்க. வந்த உடனே டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சாரு வருண் சக்கரவர்த்திய. என்ன இன்னிங்ஸ், என்ன மாதிரியான ஒரு பிளேயர்ல அவரு. செம டேலண்ட். அதாவது ஒரு யங் ப்ராடிஜி, எக்ஸப்ஷனல் டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா அவர் இன்னைக்கு கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒரு இன்டென்ட் தெரிஞ்சிச்சு. தே கெப்ட் தி இன்டென்ட். தே வேர் இன் தி கேம் டில் 17th ஓவர். நம்மளோட அகைடா தான் இருந்தாங்க. எல்லா ஃபேஸ் ஆஃப் இதுலயுமே அவங்க அகைடா இருந்தாங்க. அங்கதான் வந்து அவர் காமிச்ச அந்த ரன் ரேட் அப் பண்ணிட்டே இருந்தாரு பாரு. அண்ட் கிளீன் ஸ்ட்ரைக்கிங், பால் ஸ்ட்ரைக்கிங் இட்டு வருண் சக்கரவர்த்தி வந்து டேக்கன் இன்டு தி கிளீனர் கம்ப்ளீட்டா பொளந்து தள்ளிட்டாரு. அந்த 3 6 அந்த ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அது பெரிய மிஸ்டேக். வருண் சக்கரவர்த்தியே அவர் நாட் இன் இஸ் கம்ப்ளீட் ரிதம். அந்த ஒரு கான்பிடன்ஸ் தேவை. அவரை பவர் பிளேல போட்டு திருப்பி இந்த மாதிரி ரன்ஸ் கொடுத்தானா தட் வில் அவரோட கான்பிடன்ஸும் கம்மியாகும். வில் டிஸ்கஸ் லேட்டர் வருண் சக்கரவர்த்தி ஆஸ்பெக்ட் அப்புறம். ஆனா வந்து ஒரு சென்சேஷனல் நாக், உண்மையா சொல்ல போனா சம நாக்கு. அனதர் சைடு கொஞ்சம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் பாத்தியா, டெத்ல வந்து நியூ பேட்டர்ஸ் கம்மிங் இன், அங்க ஒய்ட் ஆன் டெலிவரிஸ் பவுலர்ஸ் ஆர் வெரி பொட்டன்ஷியல். 1 or 2 டாட் பால்ஸ் மேக்ஸ் பிரஷர் ஃபார் த அதர் செட்டில்டு பேட்ஸ்மேன். நான் ஏஷியா கப் கேம்லயே 10 நிசங்காக்கு பிரஷர் போனது இதை எக்ஸாம்பிளா எடுத்து சொன்னேன். அங்கதான் பவர் பிளேல ஆயிர மேக் இட் பிக் அப்படின்னு நான் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. சாம் கரன் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. he was just trying to give the strike to இவருக்கு. அவரோட இதுதான் இன்னிங்ஸ் தான் மேட்ச் டர்னிங் ஆயிடுச்சு. 14 பால்ல 18 ரன். இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூல அவர் கொஞ்சம் சென்சிபிளா வந்து ஆடி இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது சம்திங் கிரியேட்டட் ரூம் லேப் ஷாட் இல்ல சம்திங் யூ வுட் ஹவ் பிளேட் டிஃபரண்ட்லி. அதான் ஒரு மேட்டர். அங்கதான் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, எக்ஸலண்ட் பவுலிங் ஃப்ரம் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் அட்டிக் பாண்டியா குடோஸ். ஏன்னா ஃபில் சால்ட் எடுத்த விதம் இருக்கு பாரு. ஃபில் சால்ட் வந்து ஹேவிங் an issue. ஏன்னா அது வந்து நீ பார்த்தனா வைடர் ஆஃப்ல போட்டு இங்க ஃபுல்லர் லெங்க்த்ல ஓகே அவுட் ஸ்விங், தட் வாஸ் a பக்கா அவுட் ஸ்விங் பால். அது அவர் வந்து அந்த அவுட் ஸ்விங் வந்து ப்ரெடிக்டே பண்ணாம ஜஸ்ட் ஸ்விங் பண்ணாரு. அந்த இது அதுலதான் டாப் ஏஜ் ஆகி இந்த மாதிரி நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காரு. இந்த வேர்ல்டு கப்லயே நிறைய டெலிவரிஸ் அதே டிஃபரெண்ட் பிளேயர்ஸ் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல அந்த ஃபுல்லர் டெலிவரி வித் அவுட் சைட் ஆஃப் அவுட் ஸ்விங்கர் அவே ஸ்விங்கர் போடுறதுல விக்கெட் வந்திருக்கு. மோர் இந்த கவர் பாயிண்ட் ரீஜன்ல அதுதான் நடந்திருக்கு. எய்தர் கவர் பாயிண்ட் இல்ல ஸ்ட்ரிப் ரீஜன்ல அவர் அவுட் ஆவாரு. இன்னைக்கும் அதே மாதிரி தான் அந்த ஒரு மிஸ் டைமிங்ல அவுட் ஆகி போனாரு. அது பெர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன். அண்ட் ஒன் மோர் திங், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த பவர் பிளே இது வரைக்கும் ஹாரி புரூக் எடுத்த விதம் இருக்கு பாரு, அதுதான் அல்டிமேட். ஹாரி புரூக் 6 பால் ஃபேஸ் பண்ணிருக்காரு, ஒரு ரன் கூட இந்த வரையும் அடிச்சது இல்ல பும்ராக்கு அகைன்ஸ்டா. இல்ல அதான் ஒரு பிரில்லியன்ட் மூவ்னே சொல்லலாம். அது வெயிட் பண்ணாங்க, ஹாரி புரூக் வரணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணி லேட்டா இறக்குனாங்க இவர பும்ரானே சொல்லலாம். அப்படிதான் இருந்தது, செமையா இருந்தது அது. அதுதான் இன்னைக்கு வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஸ்விங் கிரியேட் பண்ண விதம் இருப்பாரு. வெரி அன்லக்கி. ஏன்னா நிறைய வந்து அவரோட பால்ஸ் எல்லாமே வந்து லைக் எஜ் வாங்கி 4 போச்சு. இல்லைன்னா வந்து பட்லருக்குலாம் பெர்ஃபெக்ட் நெயில் யாக்கர் பண்ணாரு. இன்ஸ்விங்கர் போட்டதுலாம் அதெல்லாம் ஜஸ்ட் வந்து இன்சைட் எஜ் ஆகி இதாகி 4 போச்சு. பட்லருக்கு இதுதான் வந்து ரொம்ப ஐ திங்க் அது ரொம்ப ஸ்கிராச்சியஸ்டான இன்னிங்ஸா இருந்தது. இது வந்து ரொம்ப அப்படியே சர்வைவ் ஆயிட்டு இருந்தாரு. அப்படிதான் இருந்தது அவரோட இன்னிங்ஸே கூட மொத்தமே. அதுதான் that's how the man with form out of form will deserve it. அதாவது வந்து பட்லர் எவ்வளவு பெரிய ஒரு பிளேயர் இந்த கிரவுண்ட்ல ஹஸ் an extraordinary record. கம்ப்ளீட்லி லாசிங் his shape. எல்லா பாலும் ஸ்விங் பண்றாரு, எதுவுமே கனெக்ட் ஆகல. நீ பார்த்தனா on another day when he's in form it would have been gone to the cleaner 6. அந்த அளவுக்கு கிளியரா ஹார்ட்லி பார்த்தனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது எவ்வளவு அக்லியா தெரிஞ்சிச்சு. ஸ்டில் அவருக்கு ட்ரிகர் மூமெண்ட்லாம் இஷ்யூஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு இன்டென்ட், அந்த கான்பிடன்ஸ் என்னென்ன வேலை பார்க்குது பாரு. அடிச்ச விதம், இந்த கேம் நாலேஜ்,
பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த இன்டென்ட் காமிச்சது. அபிஷேக் சர்மா பாரு உல்டா, டில் வேர்ல்டு கப் முன்னாடி வரையும் எப்படி இருந்தாரு, ஒன்ஸ் அந்த இல்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் இதாயிடுச்சு. ரொம்ப அபியா இருக்கா அவரோட இதுல. அவர் ரொம்ப டூ கான்பிடன்ஸே இல்லாம ப்ரீமெடிட்டேட்டா தெரியுது. இருக்காரு. கான்பிடன்ஸும் லோ ஆன் கான்பிடன்ஸ், ப்ரீமெடிட்டேட்டா போயிட்டு இருக்காரு. சோ Correct. வில் டிஸ்கஸ் தி திங்ஸ் ஆல்சோ லேட்டர். தட்ஸ் ஆல் சேம் ஃபார் ஜாஸ் பட்லருக்கும் இதாயிருக்கு. புரியுதா? எனக்கு என்னன்னா நம்ம பவர் பிளேலயே அந்த 5 overs 45 அந்த பவர் பிளே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணோம். சீரியஸா சொல்லணும்னா அங்க வந்து அந்த அடிக் பாண்டியா அந்த கான்பிடன்ஸ் வித் இஸ் பவுலிங் சூப்பரா இருந்தது. அண்ட் தி அவேர்னஸ் வித் நம்ம பவுலர்ஸ் காமிச்சது. ஒன்ஸ் குரூப் வந்து இறங்கி எடுத்தோடனே இறங்கி வந்து அடிக்கணும்னு டக்குன்னு உள்ள இன்ஸ்விங்கர் போட்டாரு பாரு. அந்த Correct. மாதிரி நான் சொல்றது தீஸ் ஆர் லிட்டில் பிட் நியூஆன்சஸ் ஜஸ்ட் திஸ். அதுதான் வந்து ஒரு டேலண்ட் காமிக்குது. லைக் அந்த உண்மை. எவ்வளவு கேம் அவேர்னஸா இருக்காங்கிறது சொல்ல வருது. எல்லா ஃபேஸ்லயுமே வந்து என்னதான் அவங்க விக்கெட்ஸ் போயிருந்தாலுமே எல்லா ஃபேஸ்லயுமே தேவேர் இந்த கேம். ஏன்னா இப்போ பவர் பிளேல கூட பார்த்தோன்னா தேவேர் 1 or 2 runs ahead of us. அண்ட் 16 ஓவர் மார்க்ல பார்த்தோன்னா கூட நம்ம வந்து 160 கிட்ட இருந்தோம் 13 ஓவர்ஸ்ல. அவங்க வந்து 168ல இருந்தாங்க. ஸோ எல்லா ஃபேஸ்லயுமே அஹெடா தான் இருந்தாங்க. ஸோ தேவேர் ஃபுல்லா கோயிங்ல தான். சொல்லு. கரெக்ட். சரி, அதான் நம்ம வந்து லாஸ்ட் 5 overs நம்ம வந்து 75 runs ஸ்கோர் பண்ணிருக்கோம். கரெக்ட். The key difference lies there. The death over that kind of experience we have. Arshdeep Singh இருக்கட்டும், அட்டிக் பாண்டியாவா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், they have produced the result on their own. On a big World Cup finalலயே காமிச்சிருக்காங்க. அட்டிக் பாண்டியா 2016லயே காமிச்சாரு அந்த இது. பும்ரா சொல்லவே தேவையில்ல. ஹர்ஷ்தீப் சிங். ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸ் வச்சிருக்கோம். ஆன் அதர் ஹேண்ட் அவங்களுக்கு அங்கதான் இஷ்யூஸே. அவங்களுக்கு ப்ராப்ளமே அங்கதான். இன்னைக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சஞ்சு சாம்சன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மேட்ச் தான் நம்மளே சொல்லியிருந்தோம். அதான் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் சஞ்சு சாம்சனோட அந்த ஃபார்ம் இது டிப்பே வந்து நீ சொல்லியிருந்த ஆல்ரெடி. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட தான் ஆரம்பிச்சது, எல்லாருக்குமே தெரியும் அது. பட் இப்போ வந்து லைஃப் ஹேஸ் கம் ஃபுல் சர்க்கிள்ங்கிற மாதிரி அவரை போட்டு கிழிச்சு அவரு வந்து இட் வாஸ் நாட் ஹிஸ் டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஈஸியா ஹி வென்ட் சோ ப்ரெடிக்டிவ்ங்கிற மாதிரி இருந்தது. அதுதான் அவரோட பவுலிங்ல எனக்கு இல்ல. ஆக்சுவலா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்கதான் வந்து சஞ்சு சாம்சன் அந்த ஒரு கேட்ச் டிராப் வந்து குரூஷியல். ஹரிபுருக்கோடது சஞ்சு சாம்சனுக்கு செம கிரைம். ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னு கேள, சஞ்சு சாம்சன் இப்ப வந்து கோயிங் டீப் இன்டு தி கிரீஸ். ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங். அவருக்கு என்ன இதுனா பால் வந்து பவுன்ஸ் வருங்கிற ஒரு இதுல வந்து அதனால அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. நீ பவுன்சரா நீ ஷார்ட் பாலா போட்டனா he has a time to pull that easily. ஓகேவா? இஸ் a very good puller. லைக் அவருக்கு அந்த கம்பல்சிவ் இது இருக்கு. அந்த இதுல அவர் அடிச்சிடுவாரு. அவருக்கு இப்ப இஷ்யூ அது கிடையாது. அவரோட இஷ்யூ இப்ப வந்து என்னன்னா புல்லர் லெங்க்ல இருக்கிறது தான். டக்கிங் இன்டு தி பாடி அந்த ஒரு குட் லெங்க் தெரியும். அந்த இதுல போடுறதுல வந்து கவ் கார்னர் இல்ல மிட் ஆன் ரீஜன்ல அவுட் ஆறதுதான் அவருக்கு ப்ராப்ளமே இருக்கு. அந்த ட்ரிகர் மூவ்மெண்ட்ல தான் இஷ்யூஸ் இருக்கு அவருக்கு. டூ மச் ப்ரீமெடிட்டேட்டிவ் பேக் ஃபுட் ட்ரிகர் மூவ்மெண்ட்ல திடீர்னு சர்ப்ரைஸா, ஏன்னா அவர் டூ மச் ஆஃப் டீப் தி கிரீஸ் போறதுனால மோஸ்ட் ஆஃப் த பால்ஸ் வந்து பேக் ஃபுட்ல ஆடிட்டு இருக்காரு. அதனால அந்த பால் அந்த ஃபுல்லர் லெங்க்ல போட்டு அந்த ஹாரிபுர் கேட்ச் மிஸ் பண்ணா பாரு. அது குரூஷியல் மேட்ச் ட்ரைனிங் மூமெண்ட் நம்மளோட இதை பொறுத்த வரையும். ஆனா சென்சேஷனல் நாக்கு என்னை பொறுத்த வரையும் சஞ்சு சாம்சன் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு பாரு, கேம் அவேர்னஸ். இஸ் பனிஷிங் த பேட் பால்ஸ். ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் போட்டா கூட கரெக்டா ஸ்லோ அதை கணிச்சு வெயிட் பண்ணி அடிச்சாரு. அதெல்லாம் செமையா இருந்தது. சஞ்சு சாம்சனுக்கு ஸ்லோவர் பால்ஸே மேட்டரே கிடையாது. அது அடிச்சிருவாரு. ஸ்லோவர் பால்ஸ்லாம் அவருக்கு வந்து அல்வாவா. சாம்சன் ஆக்சுவலா கிளீன் சாம்சனை பொழந்துட்டாரு 2 ஓவர் 2 overs 42. பட் he come back well. லாஸ்ட் 2 overs ஆஃப் சாம் கரன் சாம் கரனை வந்து லாஸ்ட் 2 overs நல்லா போட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் 2 overs பொழந்துட்டாரு சஞ்சு சாம்சன். இஷான் கிஷனும் எக்ஸ்ட்ராடினரி ஹிட்டிங். அவரும் அகைன் தேர்ட் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 12th ஓவர்ல வந்து ஒரு இந்த 12th ஓவர்ல ஒரு 5th பால் வந்து ஒரு அவுட் சைட் ஆஃப் டெலிவரி போட்டிருப்பாரு கட்டர். அதை அடிச்சிருப்பாரு பாரு. ஸ்டாண்ட் ஆன் டெலிவரி லாங் ஆஃப்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு பாரு பேக் ஃபுட்ல. டெரிஃபிக் பேட்டிங். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு சஞ்சு சாம்சன். என்ன இன்டென்ட். பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா சஞ்சு சாம்சன் அவரோட செல்ஃப்லெஸ் நாக். இது சொல்ல போனா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தேத்தி இருக்கலாம். 100 அடிக்கிறதுக்கு அதை பண்ணல அவரு. அதுதான். அண்ட் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்ததுலயும் சூப்பரா இது பண்ணியிருந்தாரு. இது இங்க நான் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பும்ரா தான். ஹி டிசர்வ்ஸ் அப்படின்னு சொன்னாரு.
இது correct, ஆக்சுவலா வந்து பும்ரா இருந்தனாலதான் இந்த இது அவார்டு எனக்கே கிடைச்சிச்சுன்னு சொன்னாரு. correct. அதெல்லாம் வேற லெவல் ஜெம் ஆஃப் ஹிஸ் Super. கேரக்டர் ஷோ பண்றது சஞ்சு லீடர்ஷிப் சாம்சனை பொறுத்த குவாலிட்டி வரைக்கும். காமிக்கிறது தான். அதான் இப்போ சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். பட் சஞ்சு சாம்சனோட சேர்த்து நீ சஞ்சு சாம்சன் மட்டும் இல்லாம ஒரு எனக்கு டாக்டிக்கல் பிரில்லியன்ஸா தெரிஞ்சது எனக்கு என்னன்னா சென்டிங் சிவம் துபேனா அதில் ரஷீத் ஒரு பக்கம் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. விக்கெட் போயிடுச்சு, ஸ்பின்னரு டேக் ஆன் பண்ண முடியுங்கிறதுக்காக அஹெட் ஆஃப் சூரியகுமார் யாதவ் சிவம் துபே அமைச்சது வந்து இட் வாஸ் a வெரி பிரில்லியன்ட் மூவ். சூப்பர் மூவ் அது. அதாவது வந்து சிவம் தூபே அவர் ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் வந்து என்னன்னா சஞ்சு சாம்சன் வந்து எவ்வளவு ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணாருன்னா ஆதில் ரஷீத் அவ்வளவு வந்து ஸ்லோவர் ஒன்ஸா எஃபெக்டிவா போட்டுட்டு இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் 2 overs எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது ஆதில் ரஷீத் ஓவர். ஆனா என்ன பண்ணாரு ஸ்மார்ட்டா சஞ்சு சாம்சன், டிஃபெண்ட் ஆடினாரு, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாரு. அவர் டேக் ஆனே பண்ணல ஆதில் ரஷீத. ஆமா, அவர் ஒரு ஃபுல்லர் பால் போட்டாரு, இஷான் கிஷன் அடிச்சாரு 6. அடுத்தது ஒரு ஸ்லைடர் போட்டு விக்கெட் எடுத்தாரு இஷான் கிஷன். ஆதில் ரஷீத் ஆமா, சூப்பரா போட்டாரு இன்னைக்கு. ஆதில் correct. ரஷீதும் சூப்பரா போட்டாரு. அந்த சைடு வில் ஜாக்ஸ் பாரு, உண்மையா சொல்ல போறேன் அந்த ஆள் செம ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்கான். உண்மை. வில் ஜாக்ஸும் பேட் அண்ட் பால் கண்டினியூஸ் இது டெலிவரி பண்ற இந்த ஒரு ஹைவே ட்ராக்ல என்ன ஒரு போலிங். ஈவன் நான் சொல்றேன் லாஸ்ட் ஒரு 16 ரன்னு அது ஒரு உண்மையா gamble. சூப்பர் தான் சொல்றேன். ஆக்சுவலா பார்த்தா அது ஒரு பேட் மூவ். ஏன்னா அட்டிக் பாண்டியா வெயிட்டிங், அவர் ஆக்சுவலா மீட்டே ஆகல. 9 பால்ல 14 ரன் இருந்தாரு. நல்ல வேலை எப்பா அங்குனி சாமி வில் ஜாக்ஸ் போட விட்டியாடா அப்படின்னு இருந்துச்சு. அவர் ஸ்ட்ரென்த்துக்கு போட விட்டு 2 6 போச்சு. கரெக்ட். ஆக்சுவலா வேற பவுலர் போயிருக்கணும். இங்கதான் வந்து எங்க அவங்க மேட்ச் போட்டு விட்டாங்கன்னு நான் சொல்றேன் உண்மையா. இங்கிலாண்டை பொறுத்த வரையும் நாட் பிக்கிங் ரெகான் அகமத் இன் பிளேஸ் ஆஃப் டாசன். நான் என்ன சொன்னேன் மேட்ச் ப்ரிவியூலயே நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெகான் அகமது கொண்டு வாங்க, பேட்டிங் யூஸ் ஆவாரு, 1 or 2 overs யூஸ்ஃபுல்லா இருக்கும் போலிங்ல. ஏன்னா டாசன் அகைன்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்டர் பேசர், இது ஒரு பெல்டர் பிச்சு, யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாரு. 19 ரன் அவர் யூஸே பண்ண முடியல. தீபு முன்னாடி கொண்டு போயிட்டோம், ஆளே தெரியல அவங்களுக்கு. ஆதில் ரஷீத் மட்டும் தான் இருந்துச்சு. வில் ஜாக்ஸ் முன்னாடியே நிறைய ஓவர்ஸ் போட்டுட்டாரு பவர் பிளேல. புரியுதா? அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா அந்த ஹாரி புரூக்கே வந்து அவர் அந்த கேட்சை டிராப் பண்ண அப்புறமே கொஞ்சம் அவர் சைட் மிஸ்டேக் தான். பட் அதுக்கப்புறமே கொஞ்சம் சில அதனால நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து சில டிசிஷன்ஸ்லாம் வந்து அவர் எடுத்ததே வந்து இட் டிட் நாட் கோ இந்த டீம்ஸ் வேங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அட்லீஸ்ட் அங்கங்க சின்ன சின்ன பிளண்டர்ஸ் லைக் எனக்கு இது கேம்பிள்னு சொன்னாங்க. பட் அந்த கேம்பிள் ஒர்க் அவுட் ஆகலங்கிறத நான் ஒப்பீனியனா ஃபீல் பண்ணேன். வில் ஜாக்ஸ் தட் டிட் நாட் ஒர்க் அவுட். அதுதான் என்னோட சீரியஸான ஒப்பீனியன். நீ கூட லாஸ்ட் ஓவர் சொல்றியா? லாஸ்ட் ஓவர். ஆமா, சரி லாஸ்ட் ஓவர் வந்து 16 ரன்னு ஃபைன். ஓவர் டர்ன் இருந்தாலும் 14 ரன் கொடுத்து 14-16. ஆக்சுவலா பார்த்தா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஓவர். நான் அதனாலதான் சொன்னேன் we should have been in 270 15 ரன் ஷார்ட்னு சொன்னதுக்கு வில் ஜாக்ஸ் ஓவர் ஐடியலா 24 ரன் கொண்டு போயிருக்கணும். அட்டிக் பாண்டியா அவர் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த ஓவர் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஜேமி ஓவர் டர்ன் கொடுத்திருந்தா மேபி அவரும் அடி வாங்கியிருப்பாரு. எப்படியும் நல்லா போட்டு 14 ரன் கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு வில் ஜாக்ஸும் நல்லா தான் போட்டாரு. 2 பேட் பால் பனிஷ் பண்ணிட்டாரு. புரியுதா? அதனால வந்து ஐ ஒன்ட் பி தட் மச் கிரிட்டிக்கல். அது வந்து மேட்ச் அப்ஸா பார்த்தா அது தப்பான விஷயம் தான். ஆனா வந்து அந்த மேட்ச் அப்பை விட அவர் வந்து டெலிவர் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கு. வில் ஜாக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்கிற சமயத்துல வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் கொடுத்துதான் ஆகணும். அது வந்து இந்த மாதிரி கேம்ல வந்து 16 ரன் பெரிய ஓகே ஃபைன் என்னை பொறுத்த வரையும். இன்கேஸ் வந்து அவங்க இப்ப வந்து ஒரு பும்ரா அட்டிக் பாண்டியா மாதிரி ஒரு பவுலர் வச்சுக்கிட்டு அவங்க விட்டாங்கன்னா இப்ப வேற சான்சஸ் ஆர் தேர். இவரும் ஓவர் டர்னும் மோர் தென் 14 ரன்ஸ் போக சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி இதுல இருக்கும். திலக் வர்மா நாக்கு எப்பா மேட்ச் ட்ரெயினிங்கே அதுதான்ப்பா. இந்த 7 பால் 22 ரன் அதுதான் கேம் சேஞ்சிங். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடிச்ச விதம் இருக்கு பாரு, அவர் ஸ்ட்ரெங்த்துக்கு போட்டாரு. சூப்பர் நாக்கு, பாவம் சரியான ஆட்டம் திலக் வர்மா. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டயத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அட்டிக் பாண்டியாவுக்கு முன்னாடி திலக் வர்மா அனுப்பிச்சிருக்கணும் அந்த ஒரு இது. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஓவர் ஆயிடுச்சு அங்க. அப்ப வந்து இவரை கொண்டு போயிருக்கணும். ஆனா நல்ல மூவ் வந்து என்னன்னா இவருக்கு என்ன சிவம் துபே முன்னாடி இறக்கி விட்டது வந்து சூப்பர் மூவ். கரெக்ட். ஆமா, அதான் இந்த மேட்ச பார்க்கும்போது இல்ல சாம் கரன் ஒரு ஸ்லோ ரன் போட்டாரு. அது ஸ்பின் பவுலர்ஸ்க்கே அது ஸ்லோ தான். அந்த அளவுக்கு ஸ்லோ போட்டாரு. 79 சம்திங் ஸ்பீட்ல போட்டாரு. எப்பா என்னப்பா நீ இவ்வளவு ஸ்லோவா போற அப்படின்னு. கரெக்ட். ஆதில் ரஷீதை விட ஸ்லோவா போட்டாரு. இவரு இந்த ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி பார்த்தா 105ல போட்டுட்டு இருக்காரு. அவரு ஸ்பின்னர். சாம் கரன் மீடியம் சொல்றாங்க. அவர் வந்து 79 போடுறாரு. அது ஒரு இன்னொன்னு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்லோ ரன்ஸ் போடுறாரு. அது ரொம்ப எஃபெக்டிவாவே இல்ல, ஈஸியா அடிக்கிறாங்க.
அது அதுவுமே மேபி அவர் என்ன ட்ரை பண்றாரா என்னன்னு தெரியல. பட் தட் வாஸ் நாட், நிறைய போட்டார் இன்னைக்கு, நிறைய அகைன் அண்ட் அகைன் போட்டாரு. பட் ஸ்டில் தட் வாஸ் நாட் எஃபெக்டிவ். கரெக்ட். இன்னைக்கு வந்து ஸ்லோவர் ஒன்ஸ் ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் யாரோட இது வந்து அந்த நான் தான் சொன்னேன்ல, ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ்ல டிசெப்டிவ்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோயேன். ஒரு பிளேயர் வந்து பால் டிப் ஆகி இல்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு முன்னாடியே டைமிங் மிஸ் ஆகுது, ரொம்ப ஸ்லோவா வருதுன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி டிசெப்டிவ் பண்ணணும். அது அப்படி இல்லைன்னா அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் எஃபெக்டிவாவே இருக்காது. இன்எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஸ்லோவர்னஸ் தான் அவங்களோட இது. நம்ம பொழந்துட்டோம் அவங்களோட ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாமே இங்கிலாந்து இங்க பேஸ் நம்ம போட்டது. பும்ராவும் ஆனா ஐ அதர் திங்க் ஹேண்ட் நம்ம பும்ரா பும்ரா போட்டது வந்து ஹாரி ப்ரூக் விக்கெட் அதேதான். அதுதான் மேட்டர். ஸோ இது டிஃபரன்ஸ் இருக்கு பாரு. ஏன்னா பும்ராவோட அந்த ஆக்ஷனும் சரி, அந்த பிரிஸ்டும் சரி, அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஓவர் ஸ்பின் இஸ் பிரிங்கிங், அதுவும் குரூஷியல். இஸ் இம்பார்ட்டிங் ஓவர். அதாவது என்னடா அது வந்து ஸ்பின்னர் மாதிரி சொன்னா அவர் அந்த மாதிரி கொண்டு வர புரியுது. லிட்டரலா பும்ரா கொண்டு வர இது இந்த பேக் ஸ்பின் இருக்கு பாரு, சூப்பரா அது வருது. இதுல என்னன்னா, நம்ம பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பத்தி பேசும்போது நெகட்டிவ்ஸ்னு ஒரு சில சின்ன விஷயங்கள்ல வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அவர் இந்த மேட்ச் மட்டும் இல்ல, சூப்பர் ஹிட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. அவருக்கு அகேன்ஸ்டா வந்து டாக்டிக்ஸ் வச்சுக்கிட்டு தான் வராங்க. அவரும் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே டேக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அவரு கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சிடுறாரு. இல்ல அவருக்கு அவரோட பிளான்ஸ்ல இருந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அவரு எப்படி அடுத்து போட போறோங்கிறது தெரியல. அவர் லைனும் வந்து ஒரே மாதிரி போடுறதுனால, இந்த அவுட் சைட்லாம் போடாம இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா போயிட்டாருங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? அதுதான். சோ அதான் வருண் சக்கரவர்த்தியோட இஷ்யூஸ் வந்து என்னன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சுவலா அவரோட என்ட்ரி பாயிண்ட்டும் தப்பு. பவர் பிளேல கொடுத்ததும் தப்பான இது. அந்த அந்த 5 ஓவர்ஸ் அந்த ஐடியலா பார்த்தா அவர் கொண்டு வந்திருக்க கூடாது. அந்த டயத்துல இன்னொரு ஃபேஸ் பாலர் கொண்டு போயிருக்கணும். ஏன்னா இஸ் நாட் இன் தட் மச் கான்ஃபிடன்ஸ் இதுல இருக்கு இல்ல அவரு. கரெக்ட். ஆமா. ஆனா என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அவரோட அன்ஆர்த்தடாக்ஸ் கூகுளிஸ் எல்லாமே பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிளேயர்ஸ். ஹி ஹேஸ் டு கிவ் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் கொண்டு வரணும். அவரோட ஓவர் ஸ்பின் வந்து எஃபெக்டிவா இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அதை ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆயிருதுன்னா, தே ஆர் கோயிங் இந்த மாதிரி ஒரு விக்கெட், ஒரு பெல்டர் ஆஃப் த விக்கெட்ல அவர் கொஞ்சமாச்சும் என்ன யோசிச்சிருக்கணும்னா, அவர் ஸ்பீட் கொண்டு இன்க்ரீஸ் பண்ணாரு அப்படின்னா, இஸ் நார்மலாவே இஸ் 95+ kph உள்ள bowler. ஓகேவா? ஹஸ் a range of 90 to 105 வரையும் இருக்கு அவர்கிட்ட. பட் யூஸ்வலா ஆவரேஜா பார்த்தா 97 போடுறவர் அவர். 95, 96, 97 அந்த மாதிரி போடுறதுனால இந்த மாதிரி விக்கெட்ல வந்து நீ லென்த் பேக் ஆஃப் லென்த்ல ரொம்ப டூ ஷார்ட் ஆர் டூ ஃபுல், அவங்க பேக் ஃபுட்ல தான் ஆடுறாங்க. இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஜாக்கப் பெட்டல் இஸ் a ஸ்ட்ராங் பேக் ஃபுட் பிளேயர். ஓகேவா? அடிச்ச ஓவர் ஸ்பின் எல்லாமே வந்து பேக் ஃபுட்ல இருந்து அடிச்சாங்க அவங்க. கரெக்ட். அவருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அவர் ஓவர் ஸ்பின்னை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்கலேருந்து அண்ட் ஃபுல்லா போட்டா ஃப்ரண்ட் ஃபுட்ல எடுத்து நல்லா அடிச்சிடறாங்க. அந்த அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்லாம் சூப்பரான இது. என்னன்னா கொஞ்சம் வந்து அவரோட சைட் ஸ்பின்னையும் கொண்டு வரணும். அவர் மோர் ரிலே இம்பார்ட்டிங் மோர் ஓவர் ஸ்பின் இது. அது வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொண்டு வர ட்ரை பண்ணும் என்னை பொறுத்த வரையும். அது எப்படி அவர் அந்த அந்த டாக்டிக்ஸ் அந்த இது அவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறாருங்கிறது தான் குரூஷியல் ஃபேக்டர். இன்னொரு விஷயம், நீ ரொம்ப டூ ஷாட் போட்டு இந்த பிச்ல யூஸே இல்ல. நீ ஃபுல்லரா போட்டிருந்தா கூட 2 பேர் அடிச்சிருப்பாங்க. ஆனா விக்கெட் இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிருக்க முடியும். பட்லர் விக்கெட் பாரு, ஃபுல்லர் ஒன், இட்ஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லென்த். அந்த இதுல நீ போட்டிருக்கணும். வித் இஸ் அந்த ஸ்டெம்ப் அட்டாக் நீ பண்ணி அவன் அதுல அடிச்சிருந்தான்னா கூட நான் அதுக்கு முன்னாடி ஏதோ போய் சஞ்சு சாம்சன் கூட ஏதோ சொல்லிட்டு வந்தாரு. என்ன சொன்னாருன்னு தெரியல. கரெக்ட்டா அதுக்கப்புறம் விக்கெட் வந்தது. சஞ்சு சாம்சன் என்ன சொன்னாருன்னா, அதுக்கு முன்னாடி பால் தான் வந்து கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு, டேக் யுவர் டைம். ஏன்னா அவன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான், கொஞ்சம் அந்த நீ கொஞ்சம் பிரீத் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் திங்க் பண்ணி போடு அப்படின்னு சொன்னாரு. அது கரெக்டா பண்ண மாதிரி விக்கெட் எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு ஓவர் ஷட் டவுன் பண்ணிருந்தாரு. தேவையில்லாம திருப்பி ஒரு டவுன் த லெக்ல போட்டாரு. காலுக்குள்ள அழகா வந்து இவரு என்ன வில் ஜாக்ஸ் ஒரு 6 அடிச்சாரு இந்த லாஸ்ட் பால். அந்த ஓவர் 5 பால் 8 ரன்னும் அது மாதிரி தான் இருந்தது. தேவையில்லாம கடைசி பால் இது பண்ணாரு ஃபுல்லர்ல போட்டு. ப்ராப்ளமே வந்து அவரோட லைன் இஷ்யூஸ் இருக்கு, லென்த்லயும் ப்ராப்ளம் இருக்கு. எதர் டூ ஷார்ட் இல்ல டூ ஃபுல். ரொம்ப வந்து டக்குன்னு வேகமா போட ஆரம்பிச்சாரு. அடி வாங்கிட்டாருன்னா அவர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. சோ அங்கதான் விக்கெட் அவருக்கு பர்ச்சேஸும் வர மாட்டேங்குது. அதுதான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் ஐ திங்க் we have to, I feel that he will become good. அதான் crucial finals against star வந்து அவருக்கு வந்து இது பண்ணும். you should not mixing up lines. அதுதான் மேட்டர். and he also அவரோட அந்த ஓவர் ஸ்பின் இது டார்கெட் பண்றாங்கன்னா you should also concentrate with his side spin also. அதையும் கொண்டு வரணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவருக்கு என்ன அட்வான்டேஜா இருந்துச்சுன்னா இது வரைக்கும் அந்த ஓவர் ஸ்பின்னால எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுத்தது. பட் இந்த மாதிரி விக்கெட்ல ஒரு ட்ரூ விக்கெட்ல வந்து அதே இஷ்யூஸா இருக்கு. கரெக்ட். புரியுதா? லெட்ஸ் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்தாருன்னா பெட்டரா இருக்கும். கான்ஃபிடன்ஸ் தான் மேட்டர். T20 இஸ் ஆல் அபௌட் தி கான்ஃபிடன்ஸ். ஒண்ணும் இல்ல, சஞ்சு சாம்சனோட டெக்னிக்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல, ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டென்ட் அதுதான் சேஞ்ச்.
அபிஷேக் சர்மா லாஸ்ட் இதுல இருந்த வரைக்கும் கான்பிடன்ட்ல இருந்தாரு. இப்ப கான்பிடன்ட் இல்லனா டூ மச் ப்ரீமெடிடேட். அவரை சூப்பரா விக்கெட் எடுத்தாரு வில் ஜாக்ஸை பொறுத்த வரையும். தே வென்ட் டு த பிளான். அதாவது குட் லெங்த் டெலிவரி, ஃபுல்லர் லெங்ஸ் எல்லாமே வந்து அவர் எங்க அடிப்பாருன்னா டீப் மிட் விக்கெட் இல்ல லாங் ஆன் ரீஜன்ல தான் அவர் இது பண்ணுவாரு. இன்னைக்கு என்ன பண்ணாரு, ஃபீல்ட் ஸ்பிரிட் இங்க இருக்கும்போது அவர் மாத்தி அப்புறம் அந்த டெலிவரியை அழகா ஃபிளைட் பண்ணி வேரியேஷன் பண்ணாரு, ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணாரு. இது லிட்டில் பிட் ஆஃப் ஓவர் ஸ்பின் பண்ணாரு வில் ஜாக்ஸை பொறுத்தவரைக்கும். சூப்பரா அந்த விக்கெட் எடுத்தாரு அபிஷேக் சர்மா. இந்த மாதிரி பிளான்ஸ் தே ஆர் கமிங் அப். அதான் அது கரெக்ட் தான். T20 இஸ் ஆல் அபவுட் டாக்டிக்ஸ் அண்ட் பிளான் தான் இல்லையா? ஸோ அதான் அந்த பிளான்ல வந்து வி கேம் பெட்டர் சைடு இன்னைக்கு, அதுதான் வந்து சொல்லணும். ஏன்னா மார்ஜின் ஆஃப் 7 runs ஃபார் இன் ஹை ஸ்கோரிங் கேம் 499 runs ஸ்கோர்டு. அப்படி இருக்கிறப்போ அது எவ்ரி ஒன் நோஸ் நம்ம விவர் டாக்டிக்கலி பெட்டர். அந்த 2 overs தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. அதுதான் இப்போ இஃப் யூ கம்ப்ளீட்டட் நான் தான் இப்போ என்னன்னா நான் வியூவர்ஸ் கிட்ட மேட்ச் டிஃபரன்ஸே வந்து நம்ம ஃபீல்டிங், அவங்க ஃபீல்டிங் வந்து கிரேட்டா இல்ல, நிறைய மிஸ்ஃபீல்ட் பண்ணாங்க, நிறைய வந்து ஒன்ஸ் டூஸ் அது நிறைய மிஸ் பண்ணாங்க. அவங்க ஃபீல்டிங் ரொம்ப புவரா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு. ஆனா அனதர் சைடு நம்ம ஃபீல்டிங் வந்து ரியலி சூப்பர். பேரிங் அந்த ஒரு சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு 4 விட்டதை தவிர மத்த எல்லாமே இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங், எக்ஸலன்ட் கிரவுண்ட் ஃபீல்டிங் ஃப்ரம் அக்ஷர் பட்டேல். குடோஸ் டு ஹிம். இன்னைக்கு வந்து ஃபீல்டிங்காக ஒருத்தருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் கொடுக்கணும்னா நான் அக்ஷர் பட்டேல் தான் கொடுப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் இதுல வந்து இன்னைக்கு ஐடியலா பார்த்தா இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிருக்கணும். அவர் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணதா இருக்கட்டும், பவுலிங்லயும் அந்த பெனல்டிமேட் ஓவர் போட்டதா இருக்கட்டும், உண்மையா சொன்னா அவருக்கு குரூஷியல் ரன் அவுட்டும் சரி. சோ எனக்கு தெரிஞ்சு அவர் போயிருக்கணும். இல்லைன்னா பும்ரா இன்னைக்கு இந்த மாதிரியான இதுல வந்து அந்த ஒரு ஆரா கிரியேட் பண்ணிருக்காரு பும்ரா. அதுதான் நான் இன்னொன்னு வந்து ஐ திங்க் ஜேக்கப் பத்தல் இன்னிங்ஸ்க்கு அவருக்கு கூட கொடுத்துருக்கலாம். லூசிங் சைடா இருந்தாலும் அது ஒரு அப்படி ஒரு இன்னிங்ஸ் அவரு சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போனாரு. அந்த டீம்ல அவர் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போனாரு. அவர் கூட கொடுத்துருக்கலாம் பாவம். நீ வென்ட் லாஸ் இல்ல மேட்டர் யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ணா? அவ்வளவு பெரிய இன்னிங்ஸா இருந்தாலும் ஏன் இஸ் நாட் டேக்கன் பும்ரா ரைட்? இல்லப்பா அந்த இன்னிங்ஸ் இல்லனா அது ஸ்கோரே இல்லையேப்பா. ஸ்கோர் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்பா. நீ மேட்ச் இன்னைக்கு யார் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்? 3 ஓவர் லாஸ்ட் 3 overs 45 runs வித் 5 wickets அண்ட் இந்த மாதிரி ஒரு பெல்டர் விக்கெட்ல நீங்க அடிக்கலன்னா என்ன பண்ணுது? யூ ஹேவ் டு பென்டல் அட்டாக் தட் பும்ரா வந்து ப்ளே பண்ணா கேம் ஓவர் தான். இதே மிஸ்டேக் தான் சவுத் ஆப்பிரிக்கா பண்ணாங்க, இதே மிஸ்டேக் தான் இவங்களும் பண்ணாங்க இன்னைக்கு. அதனால தான் பும்ரா வந்து ஒரு சீட் கோட் நமக்கு. அதுதான் சொல்லணும் உண்மையா. அதுதான் சொல்றேன். அதனாலதான் நான் சொன்னேன் இந்தியா ஜெயிப்போம். ஈவன் தோ நம்ம ஷார்ட் 15 runs ஆனா நம்ம ஜெயிப்போம்ங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சீட் கோட் இருக்கிறதுனால தான். அதுதான். அண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹர்திக் பாண்டியாவும் பண்ணிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் the sequence of bowling order provided by சூரியகுமார் யாதவ் is spot on. Kudos to him. Super captaincy. ஏன்னா உண்மையா சொல்லலாம் அவரை பாராட்டணும். வெயிட் பண்ணிட்டு பின்னாடி எடுத்துட்டு போலான்னு கொடுக்காம அஷ்தீப் சிங்கை போட விட்டு வில் ஜாக்ஸ் விக்கெட் எடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி அடுத்து வந்து அந்த சீக்வன்ஸ் கொண்டு போனார் பாரு பும்ரா, சீக்கிரமா கொண்டு வந்தாரு. அதான் நான் இப்ப என்னன்னா வியூவர்ஸ் क्वेश्चन என்ன வெச்சு க்ளோஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன்னா, whose innings was very impactful? ஜேக்கப் பத்தேலா, சஞ்சு சாம்சனா? அதுதான் நான் क्वेश्चना வெச்சு நான் க்ளோசிங் நோட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் க்ளோஸ் பண்ணது இம்பாக்ட்ஃபுல் சஞ்சு சாம்சனா ஜேக்கப் பட்டேலா இல்ல. யாருக்கு வந்து நீங்க வந்து who is a bigger impact player created? ஜஸ்பிரீத் பும்ராவா, ஹர்திக் பாண்டியாவா, ஜேக்கப் பட்டேலா, சஞ்சு சாம்சனா, திலக் வர்மாவா? ஓகே, இதுதான் பாலா சொல்லிட்டா. இதுதான் வந்து இது நீங்க யாரும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.